பைபிளில் இருந்து ஒரு சில ரோல் மாடலாக இருக்கிற அம்மாக்களை குறித்து நம்ம இன்றைக்கி தியானம் செய்ய போகிறோம். அன்னைய தினத்தை முன்னிட்டு பைபிளில் நிறையா அன்னையர்களையும் நம்ம வாசிக்கிறோம். பைபிளில் நமக்கு நல்ல ரோல் மாடலான அம்மாமார் நிறைய பேரை வாசிக்கிறோம். அதில் ஒரு சிலரை இன்றைக்கி நம்ம தியானம் செய்ய போகிறோம். முதலாவதாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு அம்மா யார் அப்படின்னா, மோசேயின் அம்மா. மோசேயுடைய அம்மா பேர் என்ன பேர்? மோசேயுடைய அம்மா பேர் என்ன பேர்? சண்டே கிளாஸ் பிள்ளைகளான்னு சொல்லுங்கள், என்ன பேர்? இவ்வளவு அமைதியாக இருக்கீங்க. மோசேயுடைய அம்மா பேர் என்னது? மாரியம்மாளா? இவ்வளவு அமைதியாக இருக்கீங்க. மோசேயின் அம்மா பேர் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அவளை சீக்கிரம் மனசில் வச்சுக்க முடியல, என்ன கஷ்டமான பேராக இருக்க அம்மா பேர். சரி, அப்பா பேர் என்ன பேர்? அது நல்லா ஞாபகம் ஈஸியாக வந்துடும், படத்தில் வாசிக்கிறோம். சரி, இவங்க அம்மா பேர் எங்கே இருக்குது? ஆதி ஆகமத்துலேயும் வாசிக்கிறோம். வாசிங்க. அதாவது யாத்ராகமத்தில் வாசிக்கங்க, சரியா? யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. யோகபேத் அப்படிங்கிறது தான் மோசேயுடைய அம்மா பேர். சரி, இப்போ இந்த யோகபேத்தை குறித்து தான் ஒரு சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இவர் பிறப்பை குறித்து நம்ம வாசிக்கும் போது 2 இடத்துல வாசிக்கிறோம். ஒன்று எபிரேய நிருபத்தில் வாசிக்கிறோம். எபிரேயரில் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. எபிரேயரில் 11:23 வாசிங்க. இப்போ மோசே பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பன்மார் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்களாம். அது எப்படி ஒழிச்சு வச்சாங்கன்னா, அவருடைய அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். இதே வசனத்தை நம்ம யாத்ராகமத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிங்க. இது யோகபேத்தை பற்றி சொல்லுது. 3 மாதம் அந்த பிள்ளையை ஒழிச்சு வச்சாங்க அப்படின்னு. அந்த பிள்ளையை அழகுள்ள பிள்ளைன்னு கண்டு 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். மோசே பிறந்தபோது பார்வோன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கார். என்ன சட்டம் அப்படின்னா, எத்தனை வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள்லாம் கொல்லணும் அந்த நாட்களில்? சின்ன பிள்ளைங்களை எத்தனை வயசுக்கு உட்பட்ட கொல்ல சொன்னாங்க? 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்கள்லாம் கொல்ல சொன்னாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த போதும் அதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த யோகபேத்தும் அம்ராமும் என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, இந்த பிள்ளை அழகான பிள்ளை, இந்த பிள்ளையை கொல்லக்கூடாது, ராஜா என்ன சட்டம் போட்டாலும் பரவாயில்ல, நம்ம இந்த பிள்ளையை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த பிள்ளைய அவங்க ஒழிச்சு வச்சு பாதுகாத்தாங்க. இங்கே வேதம் சொல்லுது, அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அப்படின்னு. அழகுள்ள பிள்ளைன்னா மோசே பிறக்கும் போதே ரொம்ப கலராக, ரொம்ப முடியோட கூட, அப்படி நம்ம சொல்கிற இப்போ அழகுன்னு இதெல்லாம் நம்ம ஊரில் சொல்கிறோமோ அந்த மாதிரி அவர் பிறக்கலை. ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும்போது அவர் பொருத்தமான பிள்ளை என்று கண்டு அப்படின்னு போடுறது. இதுதான் சரியான பிள்ளை, பொருத்தமான பிள்ளைன்னு சொல்லி கண்டு இந்த பிள்ளையை ஒழிச்சு வச்சாங்களாம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நான் ஆதி ஆகமத்துக்கு போகணும். ஆதி ஆகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார். அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும்போது அங்கே 16ஆவது வசனத்தை வாசிங்க. அவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமே, உங்களுடைய சந்ததி யார் அந்நிய தேசத்தில் அடிமையிலாக போவாங்க, அங்கே அடிமையிலாக போய் இருந்துட்டு 4வது தலைமுறையில் அங்கிருந்து விடுதலையாகி சொந்த பூமி கானானுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் சொன்ன இந்த உடன்படிக்கையின்படி முதல் தலைமுறையாக அங்கே போனவங்க யாக்கோவும் அவனுடைய பிள்ளைகளும் எகிப்துக்கு போகிறாங்க. யோசேப்பு போனார் இல்லையா?
யோசேப்பு வந்து யாக்கோவுடைய மகன். ஸோ இவங்க குடும்பமாய் அங்கே அவர் போகிறார்கள். இந்த யாக்கோபுனுடைய பிள்ளைகள் தான் முதல் தலைமுறை. இதை நம்ம எங்கே வாசிக்கலாம்னா, நீங்கள் அது யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே 17ஆம் வசனமா வாசிங்க. யாத்திராகமம் 20ல் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒரு நிமிஷம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தில், அதாவது யாக்கோவின் வாசிங்க. இங்கே நம்ம என்ன வாசிக்கணும்னா 16ஆம் வசனத்தில் இப்போ அங்கே போனவங்கள முதல் தலைமுறை யார்? யாக்கோபுடைய பிள்ளைகள். இங்கே வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்தில் உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரர் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ லேவி, அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகளில் 12 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் லேவி. இவங்க அங்கே சிறைப்பட்டு போனவங்கள முதல் தலைமுறை, இந்த லேவி முதல் தலைமுறை. இப்போ இந்த லேவியினுடைய குமாரர்கள் தான் யாரா? கெர்சோன், கோகாத், மெராரி அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க வந்து 2வது தலைமுறை. சரியா? முதல் தலைமுறை யாரு? யாக்கோபுடைய பிள்ளைகள் முதல் தலைமுறை. இப்போ லேவியில் முதல் தலைமுறை. இப்போ லேவியுடைய பிள்ளைகள் தான் கெர்சோன், கோகாத், மெராரி. இவங்க 2வது தலைமுறை. இப்போ அடுத்து நீங்கள் 18க்கு வாசித்தீங்கன்னா இங்கே கோகாத்து பேர் வருது. இப்போ கோகாத்தின் குமாரர் அம்ராம் அப்படின்னு போட்டிருக்கு. கோகாத்து வந்து 2வது தலைமுறை. இப்போ இவங்க மகன் தான் யார்? அம்ராம். அப்போ இவர் 3வது தலைமுறை. இப்போ இந்த அம்ராமுக்கு தான் இப்போ யார் பிறக்கிறா? 20வது வசனத்தின்படி மோசே பிறக்கிறார். அப்போ மோசே எத்தனாவது தலைமுறை? அங்கே ஆதியாகமம் 15ல் அங்கே வேதம் என்ன சொல்லிச்சு? 6ஆம் தலைமுறையா? 4ஆம் தலைமுறையில் இவங்க இந்த உடன்படிக்கையின்படி அந்த அடிமை தேசத்துலேருந்து விடுதலை ஆகணும். இப்போ இந்த யோகபேத்தும் அம்ராமும் கணக்கு பார்க்குறாங்க. நமக்கு பிறந்திருக்கிற பிள்ளை எத்தனாவது தலைமுறை? 4ஆம் தலைமுறை. இதில் இன்னொரு காரியத்தை யோசிக்கணும். அப்படின்னா ஆரோனு 4ஆம் தலைமுறை தானே. ஆனால் ஆரோன் ஏன் தெரிந்து கொள்ளலை அப்படின்னா, ஆதியாகமம் 15ல் சொல்லும்போது வெறுமனே 4ஆம் தலைமுறைன்னு சொல்லாமல் 400 வருஷம்னு சொல்கிறார். வருஷத்தையும் கணக்கு பண்ணி பார்க்குறாங்க. இது ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்துட்டு தான் இதுதான் சரியான பிள்ளை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆரோன் பிறந்து ஒன்றுமே நடக்கலை. அப்போ இந்த பிள்ளையுடைய காரியத்தில் தான் இந்த ஜனங்களுக்கு விடுதலை உண்டாக போகுதுன்னு சொல்லி இந்த பிள்ளை தான் வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கையின்படி பொருத்தமான பிள்ளை என்று கண்டு அந்த பிள்ளையை ஒழிச்சு வச்சாங்க. அப்போ இந்த மோசேயின் தாயாயிருக்கிற இந்த யோகபேத் ஏன் இந்த பிள்ளையை அழகான பிள்ளைன்னு கண்டாங்க அப்படின்னா, இந்த பையன் வேத வசனத்தின்படி பிறந்திருக்கிறான், வேத வசனத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வர போறான்னு சொல்லி அந்த பிள்ளையை அழகான பிள்ளைன்னாங்க. அப்போ அழகுனா என்னது? வேத வாக்கியத்தின்படி பிறந்து வளர்றவங்களுக்கு பேர் தான் என்னது? அழகான பிள்ளைன்னு பேர். வேத வசனத்தின்படி மற்றவங்களுடைய விடுதலைக்காக உழைக்கிறவங்களுக்கு பேர் தான் அழகான பிள்ளைன்னு பேர். அப்போ மற்ற தாய்மாரை விட இந்த அம்ராமுடைய மனைவியாக இருக்கிற இந்த யோகபேத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, மற்றவங்களாம் பிள்ளைகளை கொண்டுகிட்டு இருக்காங்க பயந்து போய். ஆனால் இவங்க அப்படி இல்லை, இந்த பிள்ளையை ஒழித்து வைத்தார்கள். தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய உடன்படிக்கையின்படி இஸ்ரவேல் ஜனங்களில் மீட்பு வரணும், விடுதலை வரணுங்கிறதுக்காக ராஜாவுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிள்ளையை ராஜாவுக்கு பயப்படாமல் ஒழிச்சு வச்சாங்களே. இந்த மேன்மை வேற யாருடைய வாழ்க்கையில் இல்லை. வேத வசனத்தை இவங்க தெரிந்திருந்தாங்க, வேத வசனத்தின்படி பிள்ளையை பாதுகாத்தார்கள். இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம வேத வசனத்தை முதல்ல அறிஞ்சிருக்கோமான்னு பார்க்கணும். பிள்ளையை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு அன்னைக்கு யோகபேத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பைபிளில் நிறைய பிள்ளைகளை பற்றி வாசிக்கிறோம், பொதுவான வசனங்களே வாசிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற, இதெல்லாம் நம்ம பைபிளில் நிறைய வாசிக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகளை சுதந்திரமாக கொடுக்கிறார், ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். இது பொதுவான வேத வசனங்கள். அடுத்து நம்முடைய பிள்ளைகளை பற்றி தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் என்ன சொல்றார்?
இதையெல்லாம் அன்றைக்கி அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கா? நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? வேத வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைகளுக்கான வேத வசனம் என்ன? நம்ம எப்படி அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்? எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும்? கொஞ்சமாக நம்ம யோசிக்கிறோமா? கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ பிள்ளைகளை குறித்த வேத வசனத்தை நன்றாய் தெரிந்து வைத்திருந்தவர்கள் இந்த மோசையின் தாயாகிய யோகபேத். ரெண்டாவது, தம்முடைய பிள்ளையை வேத வசனத்தின்படி பாதுகாத்து வளர்த்தவங்க இவங்க. அன்னைக்கு மட்டும் இவங்க பாதுகாக்கலை. 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு, இனிமேல் குழந்தைய பாதுகாக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது பிள்ளையை நாணற்பட்டியில் வச்சு நைல் நதிக்கு கொண்டு போய் பார்வோனுடைய குமாரத்தி வர்ற வழியில் அந்த பிள்ளைய வச்சு அவங்கள எடுக்க வச்சு அந்த பிள்ளையை திரும்பவும் தன் வீட்டுக்கு கொண்டு வந்து அவன் அந்த பிள்ளைய பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் சொந்த தாயை வளர்த்து இஸ்ரவேலுடைய சரித்திரத்தெல்லாம் அவன் சொல்லி கொடுத்து திரும்பவும் அரண்மனைக்கு அமைச்சு அனுப்பி வச்சவங்க இந்த யோகபேத். அப்போ எந்த அளவுக்கு இந்த அம்மாவை அன்றைக்கி ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காருன்னு பாருங்க. ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு ஏற்ற விதத்தில் தன்னை ஒப்புவித்து ரொம்பவும் ஸ்ட்ராட்டஜிக்காக வியூகம் வகுத்து இஸ்ரவேலுடைய விடுதலைக்காக தம்முடைய பிள்ளையை குறித்து வேத வசனம் நிறைவேறுவதற்காக தியாகம் செய்து யோசித்து திட்டமிட்டு இந்த மோசையை இந்த அம்மா வளர்க்குறாங்க. நம்ம எப்படி வளர்க்குறோம் நம்முடைய பிள்ளைகளை? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? எப்படியாவது படிக்க வச்சு எப்படியாவது வேலைக்கு போய் அவனை சம்பாதிக்க வச்சு அவன் நமக்கு உதவி செய்யணும். இப்படி தான் நம்ம படிக்க வைக்கணும். ஆண் பிள்ளைகளையோ பெண் பிள்ளைகளையோ இதைத்தான் நம்ம யோசிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே வளரணும், வேத வசனம் நிறைவேறணும், வேத வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த யோகபேத்தை போல் நம்ம பல நேரங்களில் யோசிக்கிறதே இல்லை. அப்போ நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி இந்த மோசையின் தாயாக இருக்கிற இந்த யோகபேத். இவங்க முதலாவது தேவ வசனத்தை தெரிந்து கொண்டாங்க, பிள்ளைகளை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து கொண்டாங்க. அதுக்கு ஏற்ற விதத்தில் ராஜாவுடைய சட்டத்துக்கு கூட பயப்படாமல் அந்த பிள்ளையை பாதுகாத்து பொருத்தமான பிள்ளைன்னு வளர்த்து அரண்மனைக்கு அனுப்பி வச்சு அரண்மனையில் அவனை ராஜகுமாரனாய் வளர வச்சு இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்புக்கு அவன் காரணமாய் மாறத்தக்கதாய் சகல காரியத்தையும் செஞ்சவங்க இந்த யோகபேத். அப்போ இவங்களை போல அந்த குணாதிசயம் நம்முடைய அம்மாமாருக்கு வரணும், ஐயாமாருக்கு வரணும், குடும்பங்களில் இது காணப்படணும். அப்போ நம்ம இங்கே பார்க்குற முதலாவது ரோல் மாடலான ஒரு அம்மா இந்த மோசையின் தாயாக இருக்கிற யோகபேத். ரெண்டாவது ஒருத்தங்களை பார்க்க போகிறோம். இது சாமுவேலுடைய தாயார். யார் அவங்க? அன்னாள். சாமுவேலுடைய தாயாராகிய அன்னாள். இவங்களை குறித்து 1 சாமுவேலில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 1 சாமுவேலை 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இந்த அம்மாவை குறித்து அங்கே செய்தியெல்லாம் இருக்கிறது. 1 சாமுவேலில் வாசிக்கிறோம். பொதுவாக எல்லா அம்மாமாருமே தமக்கு பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணுறது வழக்கம். திருமணம் ஆயிடுச்சு, பல வருஷங்கள் ஆகுது, குழந்தை இல்லை அப்படின்னு எல்லா அம்மாமாரும் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய தாங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி எந்த குழந்தைகள் இப்போ பிறந்தாலுமே முதல்ல சாமுனோ சாமுவேல்னோ பேர் வைப்பாங்க. சில பேருக்கு பெண் பிள்ளையாக இருக்கும், ஆண் பிள்ளை பிறந்தவுடனே சாமுவேல் வைப்பாங்க. இது கிறிஸ்தவ ஒரு சடங்கு மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு இல்லை? எல்லா வீடுகள்லையும் அப்படி தான் செய்கிறாங்க. சாமுவேல் அல்லது சாமுனாலே அவன் தான் பிள்ளை, அது ஆம்பளை பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடுகளில் இன்றைக்கி இருக்குது. இந்த அண்ணாலும் தனக்கு குழந்தை இல்லைன்னு ஜெபம் பண்ணாங்க. ஆனால் எல்லா அம்மாமார் மாதிரியும் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்க அல்லது ஒரு பிள்ளையை தாங்கன்னு பொதுவாக அவங்க ஜெபம் பண்ணாமல் இந்த அம்மா வித்தியாசமாக ஜெபம் பண்ணுறாங்க. எப்படின்னா, நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வளர்ப்பேன்னு ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? எல்லாரும் ஆண் பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணும்போது இந்த அண்ணால் ஜெபம் பண்ணுறாங்க, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வளர்க்க போகிறேன்னு ஜெபம் பண்ணுறாங்க. வாசிங்க அதை 1 சாமுவேலில் 1 சாமுவேல் 1:11 வாசிங்க. நல்லா கவனிங்க. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அன்னைக்கு நசரேய விரதம் இல்லையா? அந்த நசரேய விரதத்துக்காக அவனை ஒப்பு கொடுப்பேன்னு ஜெபம் பண்ணுறான். இந்த அம்மா
ஒரு குழந்தைய மட்டும் கேட்கல, அந்த பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அவனை நசரேயனாய் நான் வளர்த்து அன்னைக்கு இருக்கிற முறைமையின்படி ஊழியத்துக்காக ஆலயத்தில் கொண்டு வந்து அவனை விட்டுருவேங்கிறார். எப்படி வளர்ப்பேன், அவனுடைய எதிர்கால திட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த அம்மா அன்னைக்கே ஜெபம் பண்ணுறாங்க. இன்னைக்கு குழந்தைக்காய் ஜெபம் பண்ணுறோம். குழந்தை எப்படி வளர்க்க போகிறோம், எதுக்காய் வளர்க்க போகிறோம், அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறது இல்லை. இங்கே அண்ணாள் வித்தியாசமாக ஜெபம் பண்ணாங்க, நான் அந்த பிள்ளையை எப்படி தான் வளர்ப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளை பால்குடி மறந்த உடனே அதுக்கு சட்டையும் செஞ்சு போட்டு அந்த ஆலயத்தில் கொண்டு போய் ஊழியத்துக்குன்னு கொடுத்தாங்க. அதெல்லாம் கவனிக்கணும். இந்த பிள்ளை வளர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பேரண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணுறோம், அல்லது குழந்தைகளை ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் அந்த பிள்ளை எப்படி வளர்க்குறோங்கிறது தான் இங்கே முக்கியம். எதுக்காக வளர்க்குறோம், எப்படி வளர்க்குறோம். பிள்ளைகள் செல்லமாக வளர்க்குறாங்க. கேட்ட சின்ன பிள்ளைங்க அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் பெருசான உடனே அதுக்கு அது ரொம்ப விரும்புது, ஆசைப்படுது அப்படிமோ. வாலிபன் ஆன உடனே தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறோம். அதுக்கு பிறகு அவங்க நல்லது கெட்டது தெரியும், அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிறோம். அப்போ ஒரு காலகட்டத்திலையும் இந்த பிள்ளைகளை புத்தி சொல்லியோ கண்டித்தோ அவங்கள நம்ம வளர்க்குறதே இல்லை. இதனால தான் இன்றைக்கி பிள்ளைகள் பெற்றோருக்கும் பிரயோஜனம் இல்லாமல், சொந்த பந்தங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல், தேசத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளிலிருந்து கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து சரிப்படுத்ததை சரிப்படுத்தி வேத வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை வளர்த்தோன்னா அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும். நீங்கள் செல்லம் கொடுத்து கெட்டு போனவங்க தான் அதிகம். நம்ம சபைகளிலே எடுத்துக்கொள்ளுங்களேன். பிள்ளைகள் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஓடுதுன்னா என்ன செய்வோம்னா, ஓடாத விளையாடாத அமைதியாரு அப்படின்னு மிரட்டுவோம். யாரை? சின்ன பிள்ளைங்கள். ஆனால் அதே நேரத்தில் தான் வீட்டு பிள்ளைகள் ஓடிச்சுன்னா கண்டுக்கவே மாட்டோம். என்னமா ஓடுது பாரு, அது என்னமா அடிக்குது பாரு, என்னமா சிரிக்குது பாருமோ. இல்லை, அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கு ஒன்று, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஒன்று. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். கவனம், எப்படி பிள்ளைகளை வளர்க்குறோன்னு தெரியணும். சின்ன பிள்ளை தானே, அது ஆசைப்பட்டு சினிமா பார்க்குதும்போம், ஆசைப்பட்டு நாடகம் பார்க்குதுங்கிறோம். அது எங்கே கொண்டு போய் விடுது? நேரு மாறா இந்த இன்றைக்கி பார்க்குறோம்ல, உலகத்தில் சினிமா வெறி பிடிச்சி சினிமா மோகத்தில் அழிஞ்சு போகிற கூட்டம் தான் இன்றைக்கி நிறையா இருக்குது. காரணம் என்னது? வளர்க்க வேண்டிய பிரகாரமாக பிள்ளைய வளர்க்கலை. நேற்றுக்கு ஆழ்வார்குறிச்சியில் காரில் வந்துட்டுருக்கேன். என் கூட வந்த 2 பாஸ்டர்மார் சொன்னாங்க, சைடில் பாருங்கள் சைடில் பாருங்கன்னாங்க. என்னால் திரும்பி பார்க்க முடியல, முன்னால் உட்காந்துருந்தேன். என்னன்னு கேட்டேன். பாஸ்டர், அந்த வண்டி ஓட்டுற பையன் லேடிஸை விட அதிக முடி வச்சுருக்கான். முடி எவ்வளோ இருக்கான்? லேடிஸை விட அதிக முடி வச்சுருக்கான். அவன் காற்றுல பாருங்கள், 2 காற்றுலையும் ஓட்டையாக போட்டு எதையோ மாட்டி வச்சுருக்கான். கழுத்தில் என்னென்னமோ தொங்குது, என்னத்தையோ மாட்டியிருக்கான் பாஸ்டர். கையில் என்னத்தையோ மாட்டியிருக்கான். பூரா பாசியும் செயினும் என்னத்தையோ போட்டிருக்கான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஆட்கள் அதில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் நெருக்கி வராங்க, அப்படி தானே? நிறையா சர்ச்சில் பாட்டு பாடுறவங்களையும் மியூசிக் வாசிக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா கையில் தேந்தாண்டி, அது என்ன சொல்கிறது, இந்த வண்டி சக்கரத்தில் பைதான்னு ஒன்று போடுவோம்ல, அந்த பட்டை, அந்த பட்டை மாதிரி என்ன போட்டிருக்காங்க, ஒரு பட்டை கையில். அந்த மியூசிக் வாசிக்கும் போது அந்த பட்டை முன்னாலேயும் போகுது. அது பேர் என்னது எனக்கு மறந்து வச்சு. அப்படி பாட்டு பாடுறவன் பேண்ட்டு கலந்து விழுந்துரும் போல இருக்குது, அவன் போடுற பேண்ட்டு. அப்படி போட்டுட்டு தான் முன்னால் என்ன, அவர் ஆராதனை வீரர், அவருக்கு பேர். அவர் எல்லாம் ஒழுக்க கேடு. காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? வீட்டில் ஆரம்பித்து, சபையில் ஆரம்பித்து, அப்படியே தெருவுக்கும் உலகத்துக்கும் போகுது. கவனம், எப்படி உடுத்துகிறோம், என்ன பயன்படுத்துகிறோம், என்னென்னலாம் அணிகலன் போடுறோம், கொஞ்சம் யோசனை. ஆனா பெண்ணானு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு பையங்க என்ன செய்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகள் அதுக்கு கொஞ்சம் குறைஞ்சது கிடையாது, அது அதுக்கு மேலே. நீ காலையில் ஆறுகளோட சொன்னேன், இன்றைக்கி ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா ரோட்டில்
75% மேலே இந்த வாலிப பொம்பளை பிள்ளைகளால் தான் ஆக்சிடெண்ட்டே நடக்குது. இங்கே முன்னால் கொஞ்சம் சில நாளைக்கு இருந்தோம்னா வண்டி எடுத்துகிட்டு இறங்கும்போது சில பிள்ளைகள் கிராஸ் ஆகும். நம்ம பல்லக்கு ரோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடு. ஏன் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியதானே? இல்லை, நிறைய ஆக்சிடென்ட்ஸ். கவனம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ரொம்ப முக்கியம் தேவை. இங்கே வாசிக்கும் போது அண்ணல் செபத்திலே பண்ணுறாங்க. நான் இப்படி தான் வளர்ப்பேங்கிறான். என் பிள்ளைகளை இப்படி தான் வளர்ப்பேன். செல்லம் கொடுக்கக்கூடாது. ஓவர் செல்லம் கொடுத்து இஷ்டப்படி வளர்த்துட்டு அதுக்கான பாசம் கட்டக்கூடாதுன்னு சொல்லலை. கவனம். அன்பு வேறு, பாசம் வேறு, செல்லம் வேறு இல்லை. கவனம். பிள்ளை வளர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கவனம். பிள்ளைகளை எரிச்சல் மூட்டாமல், பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், பிள்ளைகளை வேதனைப்படுத்தாமல் நம்ம வளர்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஓவர் செல்லமோ கொடுத்துடக்கூடாது. கவனம். பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? சில வீட்டில் கண்டிஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுருது. ஏஞ்சி போய் பச்சை தண்ணியில் குழி அப்படிங்கிறது. ஒரு அதிகாரம் படிச்சுட்டு வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பி அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு தான் சாப்பாடு. எப்போ? விடிய காலத்தில். பிறகு டியூஷனுக்கு போ, அங்கே போ, இங்கே போ. நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்களை ரெஸ்ட் எடுக்க விடாமல் பண்ணுறது. கடைசிக்கு அவன் என்ன ஆகி போகிறான்? நேரு மாறா வரான். பைபிள்னாலே அவனுக்கு வெறுப்பு. ஏன்? காலையில் 4:30 மணிக்கு அடித்து ஒரு அதிகாரத்தை படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும் பயம் வந்துடுது. பைபிளை கண்டாலே கொஞ்சம் பேருக்கு எரிச்சல். நம்ம என்ன நினைக்கிறோம்? பிள்ளையை சரியாக நடத்துகிறோன்னு நினச்சிட்டு ஓவர் கண்டிஷன். கொஞ்சம் கூட அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறது இல்லை. ஒரு விளையாட்டுனா என்னென்னு அவனுக்கு தெரியலை இல்லை. எதுவுமே நாட்டில் நடக்கிறதே என்னென்னு தெரியாமல் நிறையா பேரை நம்ம வளர்க்குறோம். அதுவும் இன்னொரு சைடில் தப்பு. 2 எக்ஸ்ட்ரீம். அப்படி இல்லாமல் வேத வாதிக்கிறோம் போதிக்கிறபடி கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே இந்த பிள்ளைகளை வளர்த்தோம் அப்படின்னா அவங்க தன் சொந்த குடும்பத்துக்கும் சபைகளுக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அவங்க வாழ முடியும். அப்போ எப்படி பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி இந்த சாமுவேலுடைய தாயாராக இருக்கிற இந்த அன்னாள். ரொம்ப அழகாக பிள்ளையை வளர்த்தெடுக்கிறாங்க. கொண்டு போய் ஆலயத்தில் அவனை ஊழியத்தை கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் ஊழியத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் அப்படி சொன்னார்னா நம்ம செய்யலாம், அப்படி இல்லைன்னா அப்படி இல்லை. மாறாக கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே சகல விதத்திலையும் பிள்ளைகளை நீங்களும் நானும் வளர்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்போ ஜெபமே இப்படித்தான் ஆரம்பிக்குது. வெறுமனே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு முடிச்சில்ல அந்த அம்மா. நீர் ஒரு பிள்ளையை கொடுத்தீர்னா இப்படி தான் வளர்ப்பையா, ஜீவனுள்ள நாளெல்லாம் இப்படி தான் வளர்ப்பேங்கிறான். அந்த விதத்தில் பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனமும் பாரமும் நமக்கு தேவை. அந்த விதத்தில் நாம் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாகவும் நாம் இருக்கிறோம். இது 2வதாக நம்ம பார்க்குற தாயார். 3வதாக யோவான் ஸ்நானகனுடைய அம்மா யாரு? எலிசபெத். யோவான் ஸ்நானனுடைய அம்மா பேர் என்னது? எலிசபெத். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இவங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இங்கே இந்த அம்மாவை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ 13, 18வது வசனங்களை வாசித்தோம்னா பாருங்க, இந்த எலிசபெத்தினுடைய கணவர் யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார் சகரியா ஒரு ஊழியக்காரர். ஆலயத்திலே ஆசாரிய ஊழியம் பழைய ஏற்பாட்டு முறையின்படி செய்கிறவர். அவர் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாரு. தேவதூதன் வர்றாரு. எந்த தேவதூதன் வந்தார்? செய்தி சொல்றதுக்கு எந்த தேவதூதன் வருவார்? காபிரியேலுங்கிற தூதன் வர்றார். அவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஆனா அதை மட்டும் அவர் சொல்லிட்டு விடாம அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், அவர் என்ன ஊழியம் செய்வார் அப்படிங்கிறத தெளிவாக அவருக்கு சொல்றார். தேவதூதன் வந்து சொல்றார். 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு இவர் சொல்றாரு, இந்த யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாக இருக்க சகரியா சொல்றாரு, நான் கிழவனாயிட்டேன், என் மனைவிக்கும் வயசாயிருச்சுங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? திருமணம் ஆன நாட்களில் இவங்க ஜெபம் பண்ணாங்க, வயசு ஏறிக்கிட்டே போகுது, இவங்க ஜெபத்தையும் விட்டுட்டாங்க. வயசான காலத்தில் எனக்கு குழந்தையே பெற்றெடுக்க முடியாதுங்கிற சூழலை வரும்போது
தேவதூதன் வந்து சொல்றாரு, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போகுது, உன் ஜெபம் கேட்கப்படுதுன்னு சொல்றாரு. இவங்க ஜெபத்தை மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஜெபத்தை மறக்காம இந்த காரியத்தை செய்கிறார். அப்படின்னா எலிசபெத்து கர்ப்பவதி ஆகும்போது வயது முதிர்ந்தவர்கள். இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்போ இவ்வளவு காலமும் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருந்தாலும் இவங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கவில்லை. இவங்க வீட்டுக்காரர் ஆசாரிய ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். நேர் மாறா சாரான்னு ஒரு அம்மாவை பார்க்குறோம். இந்த சாரால் திருமணமாகி கொஞ்ச காலத்தில் குழந்தை இல்லைன்னு உடனே மெதுவாக போய் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாங்க, ஆபிரகாமே நம்ம கல்யாணம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, குழந்தை இல்லை, அதனால எனக்கு ஒரு வேலைக்காரி இருக்கா ஆகாருன்னு அவரை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேங்க. யோசித்து பாருங்க, தனக்கு குழந்தை இல்லைன்னு ஒன்று சில தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க பல பேர். ஆனால் இந்த அம்மா, இந்த எலிசபெத் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பழைய ஏற்பாட்டு உபதேசனைக்கு நடைமுறையில் இருந்த காலத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவங்க அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், ஆண்டவர் எப்படி நடத்தினாலும் சரி என்று சொல்லி தன்னுடைய கடவுளுடைய ஊழியத்துக்காக அவங்க ஒத்துழைச்சு அமைதியாய் காத்திருக்கிறார்கள். இங்கே நம்ம காத்திருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவங்க காத்திருந்தாங்க, எலிசபெத்து காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஊரில் மாதிரி அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவர் இன்னைக்கு ஊழியமே செஞ்சிருக்க முடியாது. இங்கே ஒரு நாள் ஒரு ஐயா சொன்னார், பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே, பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக தான் பேசினார். என்ன அப்படின்னு, நான் என் மனைவி பேச்சை கேட்டே ஊழியத்தை விட்டுட்டேன், குடும்பத்தை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன் பாஸ்டர். என் மனைவி பேச்சை கேட்டு தான் இவ்வளவு தூரம் நான் ஆகி போனேன். நீ கர்த்தர் தெளிவாக பேசிட்டாரு. அப்போ அவருடைய அனுபவம் என்னது? சில மனைவிமாரு நொய்யின்னு எனத்தையாவது சொல்லி குடும்பத்தில் பேசி 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 தேவத்திட்டம் நடக்காம தேவத்திட்டத்துக்கு எதிரான காரியங்களை அவங்க செய்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க. இங்கே நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்முடைய திட்டம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். பல நேரங்களில் பல பேர் செய்கிறது என்னன்னா, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமானதானா? நம்ம பொறுமையாக இருக்கோமா, காத்திருக்கோமா, அல்லது மாம்ச ரீதியில் உலக ரீதியில் சில காரியத்தை பேசி குடும்பங்களுக்கு தொந்தரவு கொடுக்கமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எலிசபெத் எந்த விதத்திலையும் சோர்ந்து போகவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, கணவனுக்கு தொந்தரவாக இருக்கவும் இல்லை, அவருடைய ஊழியத்துக்கு அவங்க இடையூறாக இருக்கவும் இல்லை, தொடர்ந்து பொறுமையாக இருந்தாங்க. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு ஏற்ற சமயத்தில் அவருக்கு ஒரு யோவான் ஸ்நானகனை கொடுத்தார். எப்படி சாமுவேலை அன்னாள் வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் அப்படி வளர்க்குறதுக்கு இவங்களும் காரணமாக இருக்காங்க. பொறுமையாய் யோவான் ஸ்நானகனை வளர்த்து அவருடைய ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எந்த விதத்திலையும் தடையாக இல்லாதபடிக்கு அவரை நடத்தி விடுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. குழந்தையே இல்லை, வயது முதிர்ந்த நாட்களே இந்த யோவான் பிறந்திருக்கிறார், நீ எங்களுக்கு செல்ல மகன் அப்படின்னு வச்சுக்கல. அவர் ஊழியத்துக்கு போகிறார். எங்கே போகிறார்? வனாந்தரத்துக்கு போகிறார். ஒரு காட்டுவாசியை மாதிரி அவர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. காட்டில் உள்ள தேனையும் கனிகளையும் அங்கே உள்ளதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவர் இருக்கார். வித்தியாசமாக இருக்கார். தமிழ் பைபிளில் ஒரு வெட்டுக்கிளியையும் தேனையும் சாப்பிட்டான்னு போட்டிருக்கு, அப்படி தானே? தமிழ் பைபிளில் வெட்டுக்கிளின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்த்தா லோக்கஸ்ட்னு போட்டிருக்கு. கிராஸ் ஓப்பர் இல்லை, லோக்கஸ்டம். அதுக்கு என்னன்னா அதே பேரில் ஒரு கிழங்கு இருக்குதான், அந்த கிழங்கும் தேனு தான் அவர் சாப்பிட்டாருன்னு போட்டிருக்கு. நம்ம தமிழ் பைபிள் அப்படின்னா என்னது? இந்த வெட்டுக்கிளியை சாப்பிட்டாரு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிழங்கையும் ஒரு தேனையும் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வளர்ந்தாராம். பெத்த தாய் தகப்படி எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் நகரத்தில் உள்ளவங்க, எருசலேம் தேவாலயத்தில் அவங்க இருக்காங்க. ஆனால் இவர் வாட்டுக்கு போய் வனாந்தரத்தில் அவர் இருக்கார். விட்டு கொடுத்தாங்க, ஊழியத்துக்காக பிள்ளையை விட்டு கொடுத்தாங்க. பொறுமையாக இருந்தார்கள், ஊழியத்துக்காக அந்த பிள்ளையை விட்டு கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கோம்,
சர்ச்சு முடிஞ்ச உடனே பிள்ளைகளை கையோடு இழுத்துட்டு போயிடுவோம் இல்லை தானே. ஒரு சின்ன வேலை செய்கிறது கூட அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா வேலை செஞ்சால் ரொம்ப சாதாரணமாக நினச்சிருவாங்களாம் இல்லை. கொஞ்சம் பேர் பெரியவங்களாம் சேர் எடுத்து போட்டுருப்பாங்க, பெரியவங்களாம் பாய் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வாலிபர்களையும் பிள்ளைகளையும் வேலையில் பயன்படுத்துகிறதே இல்லை. அப்புறம் அது தக்கன தான் ஆசீர்வாதமும் இருக்கும். கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒத்த பிள்ளைங்க, ஒரே பிள்ளை காத்திருந்து வயசான காலத்தில் பிறந்திருக்கிறார். அந்த பிள்ளைய இவங்க இந்த எலிசபெத் நினச்சிருந்தா என் பிள்ளை ஒழித்துக்கு போகிறதா இவ்வளோ காலம் கழிச்சு அப்படின்னு ஒழிச்சு வச்சிருக்கலாம், செல்லமாக வளர்த்துருக்கலாம். ஆனால் இவர் எங்கே வளர்றாரு? காட்டில் போய் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காருங்க, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு, யோர்தான் நதிக்கரையில் அழைக்கிறார். எந்த அளவுக்கு அந்த பிள்ளையை அவங்க தியாகம் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்க பலிபெடுத்து கொண்டு போனதுக்கும் இந்த எலிசபெத்தும் சகரியாவும் இந்த யோவான் ஸ்நானகனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. அந்த அளவுக்கு தியாகம் பண்ணுகிறார்கள் இவர்கள். கர்த்தர் அதனால தான் அந்த குடும்பத்தை உயர்த்தி வச்சார். இன்னைக்கு வரைக்கும் அவங்கள நாம பேசுகிறோம். அப்போ நாம் ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு தாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தாயார். அவங்க பேர் என்னது? மரியாள். அன்னை மரியாள் அப்படின்னு நம்ம சகோதர சபைகளில் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அன்னை மரியாள், அன்னை மரியாள். கன்னி மரியாள் அல்ல, அன்னை மரியாள். சரியா புரிஞ்சுக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு மரியாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். அப்படி பைபிள் இருக்கா? எதில் இருக்கு? மார்க் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா? நல்லா கவனிங்க. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரடைந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து மூத்த பிள்ளை. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு யார் இருக்கிறா? மரியாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அதனால அவங்க மரியாதைக்குரியவங்களே ஒழிய கன்னி மரியாள்னு சொல்லக்கூடாது. சரியா? ரைட். சரி, இந்த மரியாதை குறித்து நம்ம வாசிக்கும் போது இதே லூக்கால வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலேயே தேவதூதன் இந்த மரியாளை தேடி வந்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க அப்படிங்கிறார். என்ன கிருபை பெற்றிருக்கிறது? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைச்சவர், திருத்துவத்திலே நடுநயமா இருக்கிற குமாரனாகிய கிறிஸ்து இவங்க வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று பரலோகம் திட்டமிட்டு இவங்களை தெரிந்து கொண்டிருக்காங்க. அப்படின்னா மரியாள் அன்னைக்கு இருந்த பெண்கள்லையே ரொம்ப விசேஷமானவங்க. கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு கிருபை பெற்றவளே வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. இப்போ என்னன்னா, தேவதூதன் வந்து சொல்றாரு கிருபை பெற்றவள் அப்படின்னு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று அந்த அம்மா சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு போடுறது. அப்படித்தானே? வாசிங்க 1:24 வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம். சாரி 1ஆம் அதிகாரம் 29. அவள் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டு. நல்லா கவனிக்கணும். யாரை குறித்து தியானிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அவருடைய தாயாகிய மரியாளை குறித்து தியானிக்கிறோம். பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து சொன்னாரு, கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொன்ன உடனே இந்த வாழ்த்துதலை கேட்டு கலக்கம் அடைஞ்சு இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி மனசுக்குள்ள என்ன செய்றாங்களா? சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இப்படி சொல்றாரு தேவதூதர்? திடீர்னு வந்து சொல்றாரு, திடீர்னு வந்து இப்படி புகழ்றாரு, என்ன விஷயம்? இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதுன்னு யோசித்தாங்க. பெண்கள்
ஐயாமார் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கணும். திடீர்னு வந்து யாராவது புகழ்கிறாங்கன்னா இது எதுக்கு புகழ்கிறாங்க அப்படின்னு யோசிக்கணும். நம்ம ஊரில் பசப்புறதும்பாங்க. சில பேர் புகழ்ந்து பசப்புறது எதுக்குன்னா ஐஸ் வைக்கிறதுக்கு. நம்மளை புகழ்கிறாங்க ஐஸ் வைக்கிறாங்கன்னா ஏதோ நம்மகிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க அல்லது நமக்கு கண்ணி வைக்காங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? கவனி. இந்த உலகத்தில் காரணம் இல்லாமல் யாரும் யாரையும் புகழ்கிறது இல்லை. பல பேர் அது உண்மையான திறமையை பாராட்டுறது வேறு. சொல்கிறது வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். ஒருத்தர் நிறையா மார்க் எடுத்திருக்காங்க, வெரி குட், நல்ல மார்க் எடுத்திருக்க சொல்கிறோம். சில திறமைகளை பார்க்குறோம், தாளந்துகளை பார்க்குறோம். அவர்களை பார்த்து பாராட்டுவது தவறல்ல, கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். ஆனால் சில பேர் வேணும்னே கண்டுக்காதவங்க, ஒதுங்கி போனவங்க திடீர்னு வந்து நம்மளை புகழ்கிறாங்க, சம்மந்தமில்லாமல் புகழ்கிறாங்கன்னா பின்னால் ஏதோ கண்ணி இருக்குன்னு அர்த்தம். நமக்கு அனுபவிச்சிருப்பீங்கன்னா சில பேர் ஓன்னு புகழ்வான். எதுக்கு புகழ்கிறாங்க? நம்மகிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்த்து. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அக்கா உங்களுக்காகுமா, ஐயா உங்களுக்காகுமா அப்படின்னாங்கன்னா நம்ம பாக்கெட்டில் இருந்து ஏதோ உருவ போகிறான்னு அர்த்தம். கவனம். நல்ல ஒரு தாய்க்கு அடையாளம், நல்ல ஒரு அம்மாவுக்கு அடையாளம். தேவதூதனே வந்து புகழ்ந்தாலும் இவர் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் புகழ்கிறாரு திடீர்னு வந்து அப்படின்னு அந்த அம்மா யோசித்தாங்க. அப்போ நம்மளை ஒருத்தவங்க புகழ்கிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும், இதுக்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு. ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? சில பேர் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் வந்து சில பேர்ட்ட இலவசமாய் தருகிறோம்மா. இந்த உலகத்தில் எதுவுமே இலவசம் கிடையாது. பின்னால் ஏதாவது ஒரு கொக்கி இருக்கும் இல்லை, கொக்கி வச்சுருப்பாங்க. நீ ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை நான் போகும்போதும் சார் கிரெடிட் கார்டு தரோம் சார், கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களா, ஃப்ரீயாக தர்றோம் அப்படிம்பாங்க. கிரெடிட் கார்டு ஃப்ரீயாக. நான் கிண்டலாக அவன்கிட்ட கேட்பேன், கிரெடிட் கார்டு ஃப்ரீயாக கொடுத்துருவேன், அதுக்கு பின்னால் என்ன கொக்கி வச்சுருக்கேன்னு கேட்பேன். அவன் திரும்பி போயிடுவான். கார்டை ஃப்ரீயாக கொடுத்துருவான், ஆனால் சம்மந்தம் இல்லாமல் அந்த வரி இந்த வரின்னு போட்டு நமக்கே தெரியாமல் காசு நம்ம அக்கௌண்ட் என்ன செய்வாங்க எடுத்துக்கிட்டே இருப்போம். நிறைய காரியம் எப்படி இருக்கு. இது ஃப்ரீம்மா, ஆனால் பின்னால் அதுக்கு சேர்த்து இன்னொன்று வாங்கும்மா. இப்படி தான் நீ தந்துடுங்கள். அப்போ நம்மளை ஒருத்தவங்க வந்து புகழ்கிறாங்கன்னா கவனமாக இருக்கணும். சின்னவங்களோ வாலிபர்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சரி, வந்து புகழ்கிறான்னா நமக்கு ஏதோ ஒரு கண்ணி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த அம்மா அதை உணர்ந்துட்டு தான் யோசிக்கிறாங்க எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்னு. அடுத்து வந்து தேவதூதன் விளக்கம் சொல்கிறார். உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போகுது, அவருக்கு இயேசுன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ தர்க்க ரீதியான கேள்வியை நம்ம அடுத்து வைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க, மூளையை பயன்படுத்துகிறாங்க. எனக்கு இன்னும் திருமணமே ஆகலையே, எனக்கு எப்படி ஆண் பிள்ளை பிறக்குன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. சொல்கிறவர் யார்? தேவதூதன் பரலோகத்திலேருந்து வந்து சொல்கிறார். ஆனால் இந்த அம்மா கேள்வி கேட்குறாங்க, இது எப்படி சாத்தியம் சொல்லு. மூளையை பயன்படுத்துகிறாங்க. இது பல நேரங்களில் நம்ம மூளையை பயன்படுத்துகிறதே கிடையாது. தேவதூதனே சொன்னாலும் மரியாதை மாதிரி கேள்வி கேட்குற தைரியம் நமக்கு வேணும், அது தெளிவு நமக்கு தேவை. சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறான். இந்த போன வாரத்தில் இந்த ரிசல்ட் திங்கக்கிழமை வந்துச்சோ, தேர்தல் முடிவு திங்கக்கிழமை தானே சொன்னாங்க, 4ஆம் தேதி சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே சிஎஸ்ஐ ஆர்சின்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாவனும் திருக்கதர்சி ஆகிட்டான், எல்லாவனும் சொல்கிறான் ஸ்டாலின் தான் முதலமைச்சர், ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதில் ஒரு ஆள், ஒரு பெந்தகோஸ்தே ஆள் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி சொல்கிறான், நான் ஒரு தரிசனம் கண்டேன். தற்போதைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை வஸ்திரம் தரித்து வந்து அவர் கையெழுத்து போட்டார். நான் அவரை கவனித்து பார்த்தேன். அவர் சந்தோஷமாய் கம்பீரமாய் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கையெழுத்து போட்டார். அடுத்த முதல்வர் இவர் தானுங்க. எப்போ? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும். அப்போ எந்த அளவுக்கு இவங்க புலிவிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இவன் தான் என்ன சொல்கிறான், கர்த்தர் சொன்னார் அப்படின்னு நம்ம சகோதர சகோதரிமாரை பார்த்து அதை செய் இதை செய்யுங்கிறது. அப்போ எந்த அளவுக்கு இவங்க ஏமாத்துறாங்க கொஞ்சம் கவனம். நம்ம ஊரில் இருக்கிற சோசியக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது.
விதவிதமாக சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்கிறான். கவனம், கேட்கணும். அன்றைக்கி ஒருத்தர் அடித்து விடுறாரு ஒருத்தரை பார்த்து. அவர் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு. அவர் எப்பயும் பேண்ட் ஷர்ட் போட்டு கொஞ்சம் ஸ்டைலாக தான் சர்ச்சுக்கு வருவார். 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு. அவரை பார்த்து நம்மளால் ஒருத்தன் அடிச்சு விட்றான். கர்த்தர் வேண்டுதலை கேட்டார், நீ அரசாங்கத்தில் உயர் பதவியில் வரப்போகிற, பச்சை மயில கையெழுத்து போடுவான்னு அடிச்சு விட்றான். நாங்கள் பச்சை மயில கையெழுத்து போனால் கெசட் எடுக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் படித்தவன் எப்படி கெசட் எடுக்கிறாங்க போவான்? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேண்டாமா? அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. யார்? திருசன் கேட்டவருக்கு, ஐயா ஊழியக்காரர் இப்படி சொல்லிட்டாரியா எனக்கு. நான் சொன்னேன், நீ 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்க, திரும்ப காலேஜுக்கு போ, அல்ல கரஸ்பாண்டன்ஸ் சொல்ல படி, ஒரு டிகிரியாவது படி. படிப்பே வரமாட்டேங்கார் அவர். படிப்பு வராதனால தானே நான் விட்டுட்டு தீபியாசுக்கு வேலைக்கு வந்தேன் அப்படிங்கார். அவர் பச்சை மயில கழுத்து போடுவாராம், கவர்மெண்ட் வேலைக்கு ஆயிடுவாராம். சொல்லிட்டு கடைசியாக கேட்குற, உங்கள் வீடு எங்கே இருக்குது? உங்கள் வீட்டுக்கு செவம் பண்ண வரலாமா? 3 நாள் உங்கள் வீட்டில் உட்காந்து உபவாசம் பண்ணலாமா? நான் சொன்னேன், இவனை வீட்டுக்குள்ளே விடாத, பார்த்துக்கோ. அப்படி இப்படி தான் நிறைய நடக்குது. யோசித்து பாருங்கள், அறிவை பயன்படுத்துங்கள். மரியாள் கேள்வி கேட்குறாங்க, எனக்கு திருமணமே ஆகலைங்க, எப்படி குழந்தை? அப்போ தான் தேவதூதன் விளக்கமாக சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உன் மீது நிழலாடுவார். பரிசுத்த ஆவியானவராலே இது நடக்கும்னு விளக்கம் சொல்கிறார். ஆதியாகமத்தில் வாசிக்கிற 1ஆம் அதிகாரத்தில் ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு அதே வார்த்தை இங்கே சொல்கிறார். ஓ மேலே ஆவியானவர் அசைவாடுவார். அன்னைக்கு எப்படி உலகம் சிருஷ்டிக்கப்பட்டுச்சோ அதே போல் உனக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கும். விவரமாய் வேத வசனத்தின்படி அவர் சொன்னதுக்கு பிறகு இந்த அம்மா ஒரு கேள்வி முதல் கேள்வி கேட்காம உடனே ஒப்பு கொடுக்குறாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு அடிமை. வேத வசனத்தின்படி நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுக்குற அந்த அனுபவம் இன்னைக்கு நமக்கு வேணும். கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக நம்மளோடு பேசுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், வழி நடத்துகிறார். பல நேரங்களில் தேவன் நம்ம பலப்படுத்துகிறார். வசனத்தின்படி தேவன் நம்மளோட பேசிட்டாருன்னா இந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாராகிய மரியாளை போல நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை, நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, அவ்வளோதான். அவர் செமையாய் நம்ம நடத்துகிற ஆண்டவர். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட போகிறது இல்லை. அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி அவர் நம்ம நடத்துவார். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர் செம்மையாய் நம்மை நடத்துவார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட போகிறது இல்லை. அப்போ நமக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த மரியாதை போல ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். ஆண்டவர் தம்முடைய தூதர் மூலமாக இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு மேலே கேள்வி கேட்க வேண்டியதில்லை. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். அப்போ இங்கே வாசிக்கும் போது இந்த நம்ம பார்த்துருக்கிற இந்த பெண்கள் எல்லாம், இந்த அன்னையர் எல்லாம் தம்முடைய பிள்ளைகளை சரியாய் நடத்தினவர்கள். குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவருக்கு அடிமைன்னு இந்த மரியாதை ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பாருங்க, ஆண்டவருக்காக அவங்க பெற்றெடுத்ததிலிருந்து அவங்க பல சித்திரவதைகளை அனுபவிக்கிறார்கள். பிள்ளையை ஒழிச்சு வைக்கிறாங்க, பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க, வர்றாங்க, அலைகிறாங்க, காலகாலமாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் சிலுவைக்கு போகிற வரைக்கும் வேதனை சுமந்து கொண்டு அவங்க கூடையே அலைகிறாங்க. அவர் மறிச்சும் போதும் கூட சிலுவைக்கு கீழே உட்காந்து இவங்க உட்காந்துருக்காங்க. கல்லறைக்கு கூட போகிறாங்க. உயிர்த்தெழுந்த பின்பும் முதல்ல போய் தரிசிக்கிற கூட்டத்தில் போகிறாங்க. சீசர்களோடு மேலறையில் உட்காந்துருக்காங்க. ஊழியத்தினுடைய ஆதி திருச்சபை நாட்களில் மரியாதையுடைய பங்கு ஆரம்ப காலங்களில் அவங்களோடு இருக்கிறது. தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்ததுக்கு பின்னால் அதிலிருந்து பின்வாங்காதபடிக்கு தொடர்ந்து தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்காக எல்லா விதத்திலையும் அவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க. உன்னை புரிந்து கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவங்களாகி திருமணமாகி அவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்தா கூட உங்களுக்கு அவர்கள் பிள்ளைகள் தான். அவங்க அம்மா அப்பாவை மாறி இருக்கலாம், அவங்க பிள்ளைகளுக்கு தான் அவங்க அம்மா அப்பா, ஆனால் உங்களுக்கு அவர்கள் பிள்ளைகள் என்பதை மறந்து விடக்கூடாது. கடைசி வரைக்கும் நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். கடைசி வரைக்கும் அவங்கள நீங்கள் தாங்கணும். கடைசி வரைக்கும் நீங்கள் அவங்கள நடத்தணும்.
அம்மா அம்மா ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரித்திரத்தில் வாசித்தோன்னா எவ்வளோ பேர், ஜான் வெஸ்லியாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர், சீகன் பால்கா இருக்கட்டும், வில்லியம் கேரியாக இருக்கட்டும், எத்தனையோ சரித்திரங்களை சொல்லலாம். அவங்க அம்மாவால் தான் இவங்கெல்லாம் கர்த்தருக்குள்ளே வந்ததும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்ததும் அவங்க தான் காரணம். யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு. யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்னு ஒரு நாடு இருந்துச்சு. மாஸ்கோவை தலைநகராக கொண்டு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த நாடே இல்லை. அது ஒரு இரும்புத்திரை நாடுன்னு சொல்லுவாங்க. கார்போச்சேவ் அப்படின்னு ஒருத்தர் பிரிமியராக அங்கே வந்ததுக்கு பின்னால் அவர் தான் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். பிரிஞ்சு போகிறவங்களாம் பிரிஞ்சு போங்கன்னு அதை அனுபவிச்சாங்க. இன்றைக்கி ரஷ்யா மட்டும் இருக்குது, அது பல நாடுகள் பிரிந்து போச்சு. அந்த இரும்புத்திரை நாடு சுதந்திரம் அடைவதற்கு காரணம் யாருன்னா இந்த கோர்பச்சேவ்னு சொல்லுவோம். ஆனால் கோர்பச்சேவ் அந்தளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அவங்க அம்மா நல்ல ஒரு விசுவாசி. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, என் மகனை இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வந்திருக்கிறேன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தர் அவங்கள பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையை சொல்லலாம். இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிறவங்க, இன்றைக்கி உயர் பதவியில் இருக்கிறவங்க பல பேரை கடனை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எங்கள் அம்மா எனக்கு புத்தி சொன்னாங்க, எங்கள் அம்மா நடத்துனாங்க, இப்படி தான் பல பேர் சொல்கிறாங்க. அப்போ குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்க்கிறதுல, பிள்ளைகளை மேன்மைக்களாய் மாற்றுவதில் முக்கிய ரோல் வகிக்கிறது அம்மாமார். ஐயாமார் வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, குடும்பத்தை பார்ப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு மூல காரணம் யார் தான்? அம்மா தான். அம்மாவை பொறுத்து தான் அந்த பிள்ளைகள் இருக்கிறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆகிறதும் பெண்ணால், அழுகிறதும் பெண்ணால், அப்படி எல்லாமே பெண்ணால் தான். அப்போ அம்மாமார் சரியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா பிள்ளைகளை சரியாய் வளர்த்தெடுக்கலாம், குடும்பத்தை பொருளாதாரத்தில் சரியாய் கொண்டு போகலாம். வரவுக்கு தக்க அவங்க செலவு செஞ்சாங்கன்னா பொருளாதாரத்தில் கடன் வராது. எல்லாம் அம்மாமாரை சார்ந்தது. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் இந்த அன்னையர் தினத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு சத்தியம் என்னென்னா, நமக்கு முன்மாதிரியாய் நாம் பார்க்குற இந்த அம்மாமாரை மாதிரி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களும் மாறணும். நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதுல, நம்முடைய பிள்ளைகளுடைய மேன்மையை காண்கிறதுல அம்மாமாருக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கிறார். அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க, வேத வசனத்தின்படி பிள்ளைய வளர்த்தெடுங்க, பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், தவறு செய்யும்போது அவங்கள சீர்திருத்தம் பண்ணுங்க, கர்த்தருக்குள்ளே அவங்க வளர்கிறாங்களான்னு கண்காணிங்க. இன்றைக்கி ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த நேரத்திலையும் அவங்க பின்வாங்குவதற்கான எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது, சூழ்நிலைகள் இருக்கிறது. அது வாய்த்து விடாதபடிக்கு ஜெபத்தோடு கூட அவங்க மேலே அன்பு செலுத்தி சரியாய் அவங்கள நடத்தணும்னா நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய உறவு ஜனங்களுக்கும், நம்முடைய சபைகளுக்கும், தேசங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். நம்முடைய தேவன் மாறாதவர், வார்த்தைகள் மாறாதது. அவர் இங்கே சில அன்னையர்களை பற்றி நமக்கு சில சத்தியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்னும் பைபிளில் எத்தனையோ அம்மாமாரை குறித்து வாசிக்கிறோம். அவங்களுக்குள்ள இருந்த அந்த அன்பு, அந்த விசுவாசம், தீமோத்தேயுடைய அம்மாவை குறித்தும் பாட்டியை குறித்து கூட நம்ம வாசிக்கிறோம். அவங்களால தான் தீமோத்தேயுக்குள்ள விசுவாசமே வந்துச்சு. எத்தனையோ பேரை நம்ம தியானிக்க முடியும். நம்மளை அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு அம்மாவை போல நம்முடைய ஒவ்வொரு அம்மாக்களும் மாற வேண்டும். அவ்விதமாய் தேவன் கிரியை செய்யும்படி நம்ம குடும்பங்களுக்கு அம்மாமார் எல்லாரையும் வேத வாக்கியத்துக்கு ஏற்றபடி நடத்தும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிச்சு இந்த வேத வாக்கியத்தின்படி நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் ஜெபம் பண்ணலாம்.